ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சித்தராமையாவை கவிழ்த்து முதல்வராக என் வாழ்த்துக்கள். டி.கே. சிவக்குமாருக்கு அண்ணாமலை பதிலடி. சென்னை வந்த கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் பாஜக கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது பற்றி கேட்டதற்கு வரவேற்பதாக தெரிவித்தார். திகார் சிறைக்கு அனுப்புவோம் என்று பாஜகவினர் சொன்னபோது கூட நான் பயப்படவில்லை. அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்துதான் வந்தார். எங்களிடம் போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்தார். அவர் ஒரு சாதாரண நபர். எங்கள் பவர் என்னவென்று அவருக்கு தெரியும். அவர் வேலையை அவர் பார்க்கிறார், பார்க்கட்டும். அவருக்கு என் வாழ்த்துக்கள் என சிவகுமார் சொன்னார். Today, the opposition party BJP condemns this meeting by showing black flags. I welcome all this BJP black flags. I never afraid when they sent me to Tihar jail. Will I this officer? Poor man, he is from my state. He has served us. He knows our strength. Let him do his job. Let his do our job. I wish him all the best. சிவகுமாரின் கிண்டலான கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: ஆமாம், ஒரு போலீஸ் அதிகாரியாக கர்நாடக மக்களுக்கு கண்ணும் கருத்துமாக என் கடமையை செய்தேன். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கருத்து சொன்னதற்காக சிவகுமாருக்கு நன்றி. இந்த சாதாரண நபரை வாழ்த்தியதற்காகவும் நன்றி. சித்தராமையாவை முதல்வர் நாற்காலியில் இருந்து கவிழ்த்துவிட்டு கர்நாடக முதல்வராக தொடர்ந்து முயற்சி செய்து வரும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என சிவகுமாருக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். யோ, சேர் எடுத்து போடியா, நிர்வாகிக்கு பலார் விட்ட நாசர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் விழா நடக்க உள்ளது. பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பம் பகுதியில் 40 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் போடப்பட்டுள்ளது. விழா ஏற்பாடுகளை அமைச்சர் நாசர் கவனித்து வருகிறார். திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று அப்பகுதியில் ஆய்வு செய்தார். அமைச்சர் நாசருடன் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன், பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் விழா நடக்கும் இடத்தை பார்வையிட சென்றிருந்தனர். அப்போது இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு அமர்வதற்கு வந்த அமைச்சர் நாசர் உட்காருவதற்கு சேர் எடுத்து போட சொன்னார். அவர் அருகே நின்றிருந்த மீஞ்சூர் பேரூராட்சியின் தலைவர் ருக்மணியின் கணவர் மோகன்ராஜ் தொண்டர் ஒருவரை அழைத்து சேர் எடுத்து போட அறிவுறுத்தினார். இதனை பார்த்து கோபப்பட்ட நாசர், நீ எடுத்து போட்டா குறைஞ்சா போயிடுவ என கூறிக்கொண்டே மோகன்ராஜ் முதுகில் அடித்தார். அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் அமைச்சர் நாசர் திமுக நிர்வாகியை அடித்தது அங்கே சலசலப்பை உண்டாக்கியது. ஜாகிர் உசேன் சம்பவ வழக்கில் +1 ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கிய தொடர்பு. திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் சில தினங்களுக்கு முன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நெல்லை டவுன் பள்ளிவாசல் ஒன்றில் முத்தவல்லியாக இருந்த ஜாகிர் உசேனை தொழுகை முடித்து வந்தபோது 3 பேர் கொண்ட கும்பல் தீர்த்து கட்டியது. விசாரணையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் ஜாகிர் உசேனுக்கும் இடையே இருந்த நிலத்தகராறு கொலைக்கு காரணம் என்பது தெரியவந்தது. சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌபிக், கார்த்திக் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் நடந்த விசாரணையில் அவர்களது உறவினரான பள்ளி மாணவன் ஒருவன் கொலைக்கு உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. அந்த சிறுவன் டவுனில் உள்ள பள்ளியில் +1 படித்து வருகிறான். அவனை பிடித்து போலீசார் விசாரித்ததில் சம்பவத்தன்று ஜாகிர் உசேன் தொழுகை முடித்து புறப்படுவதை கொலையாளிகளுக்கு போன் மூலம் கூறியது தெரியவந்தது. மாணவனை கைது செய்த போலீசார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். வழக்கில் தலைமறைவாக உள்ள தௌபிக்கின் மனைவி நூர் நிஷாவை போலீசார் தேடி வருகின்றனர். அடுத்த டார்கெட் நான் தான். ஜாகிர் உசேன் மகன் பரபரப்பு வீடியோ. திருநெல்வேலி டவுனில் வெட்டி கொல்லப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் மகன் தன்னையும் மர்ம நபர் கண்காணிப்பதாக பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை தொடர்ந்து அவர் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ.
அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றுனா அப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போது ஸ்டேட் லெவலில் போனது அப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார் ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. இன்னொன்று சாவுக்கு பயப்படுறதுலாம் ஒன்றும், சாவுக்கு பயந்துலாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வர பொறுப்பை நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி எங்கள் அப்பாவும் சரி. நம்ம நிறைய பேசுவோம், அதை பற்றிலாம் பேசுவோம், இது எப்படி என்ன வேணால் நடக்கலாம். அப்போல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையாக தான் இருக்குது. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியாக இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்ச பொம்பளை, புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தால் என்ன பண்ணுவான், பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போகிறீங்க? இன்னைக்கு நாளைக்குன்றீங்க. மர்டர் 2 பேர் சரண்டர் ஆகிட்டுறாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்போதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்ட எப்போ பிடிக்க போறீங்க? அதை பிடிச்சதானே இது இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்கள் இப்போ விடுறதுனால இப்போ நீங்கள் அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடாதா? திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படி தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா. பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணா. அப்புறமா அப்போ தப்பு மேலே பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான், டெத்து அளவுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் தான், நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது வேண்டாம். நீங்கள் அவங்களை எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களை காப்பாற்ற நினைக்கிறது எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். அதனால அவங்கள காப்பாத்துறது நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணி இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிடாதீங்க. தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணா அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்க உள்ள போவாங்க, அது ஓகே. பிளஸ் அப்ப நம்மள்ட்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கிற அந்த கேஸ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதனால இல்ல கவர்மெண்ட் தலைஞ்சி நம்ம கெட்ட பேர் வந்துடும், அவங்கள அந்த அஃபீஷியல் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமாரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப நான் டீப்பாக தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. நான் ரொம்ப பதட்டெல்லாம் படலை, ரொம்ப எக்ஸைட் ஆகலை. ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆகிடுவான், அந்த சீன்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி, நான் பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்படி நினச்சிக்காதீங்க. நினச்சி ஏதாவது வேறு ஏதாவது போட்டு பண்ணலான்லாம் கூட பண்ணிடாதீங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அவரை பற்றி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது, இந்த செந்தில்குமார்ன்றவர் அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா 2022 நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட தான் போட்டிருக்காரு. அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் கமெண்ட்ல வேணா சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணா அதுல போட்டு விடுறேன். அவர் டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு. இப்படிதான் எங்க அப்பாவும் காமிச்சாரு, ஒரு டாக்குமெண்ட்ஸும் எடுத்து பப்ளிக். இது வந்து டிஜிபி லெவல் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அந்த டிஜிபி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர் தான் பண்ணியிருக்காரு. இது இப்போ அப்பயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா இந்த டெத்திங் நடந்திருக்காது. அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் திருநெல்வேலியில வந்துட்டு அவன் இது பண்ணியிருப்பான். அப்போ எந்த லெவல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இது அத்தாரிட்டியில இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்ல வேலை செய்யற இந்த கிருஷ்ணமூர்த்தி, இவன் கொலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அங்க கேமரா 3 நாள் சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சு பண்ணியிருக்கானா? எந்த தைரியத்துல அதை பண்ணியிருக்கான்? ஒரு சாதாரண ஆள் பண்ணனா ஓகே. இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்ல இருந்திருக்கிறான், ஒரு கேஸ்ல ஹேண்டில் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு தெரியும். இந்த சிசிடிவி, அதுவும் ஒரு கோயில இருக்கிற சிசிடிவி, கோயில இருக்கிற சிசிடிவி தான் காப்பாத்துச்சு. அந்த சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சும் பண்றானா? எவ்வளவு தைரியத்துல பண்ணியிருப்பான், அவனுக்கு எவ்வளவு ஒரு வெறி இருந்திருக்கும். இதெல்லாம் பாருங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அஃபீஷியல் சப்போர்ட் பண்றதுக்காக தான், சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கவர்மெண்ட் மேலே தப்பு வருது. நம்ம வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல, எந்த கவர்மெண்ட்டையும் அப்போஸ் பண்ணல. இது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னாலும் கூட இது 18 வருஷமா நடந்துட்டு இருக்கு. முதல் எஃப்ஐஆர் நம்ம மேல விழுந்தது 2018 தான்.
ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த நம்ம பாதிக்கப்பட்ட அந்த அஃபீஷியல்ஸை தான் நம்ம ப்ளேம் பண்ணுறோம். அந்த அஃபீஷியல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான். நீங்கள் இப்போ 4வது அந்த இதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க, சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க, இந்த கேஸ் ரொம்ப வீக்காக போகும். அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இந்த கேஸ் வந்து நான் அப்படியே ஒரு ஈஸியாக விட்டுற மாட்டேன். கரெக்டான ஒரு டைமில் தான் வந்திருக்கு, மார்ச்சில். அவங்க எப்படியும் ஒரு 90 days உள்ளே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. அப்போ எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஓட் ஃபேக்டரில். ஸோ வந்துட்டு எதுவும் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். எடுக்காமல் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்ற போகிற பட்சத்தில் இது எப்படி வேணால் மாறலாம். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதனால் நீங்கள் வாக்கு கொடுத்து அவர் குண்டாஸில் போடுறது குண்டாஸ் போட்டுருங்க. அஃபீஷியல்ஸை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறேன். சட்டப்படி என்ன இருக்கோ அதை நம்ம டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இதில் வந்துட்டு ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 50-60 crores ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணால் அது ரொம்ப ஒரு கஷ்டம். இது என்ன இதில் நீங்கள் கேரண்டி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா பெயிலில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் மக்கள்லாம், அந்த அக்யூஸ்டெல்லாம். அதெல்லாம் பார்த்து அதை அனுசரித்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு குண்டாஸில் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிங்கன்னா சந்தோஷம். அதான் என்னோட குடும்பத்தோடையும் கோரிக்கை. ஓகே, மீண்டும் இந்த மாதிரி தகவலை நான் சேகரிச்சுட்டே தான் இருப்பேன். எல்லா தகவலும் சேகரிச்சுட்டே இருப்பேன். அவர் என்னென்ன கேஸ் போடணும் எல்லாமே நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நான் இது எல்லாமே. வராத குடிநீருக்கு வரி மட்டும் வேணுமா? கடும் வாக்குவாதம். சேலம் ஆத்தூர் அருகே உள்ளது நரசிங்கபுரம் நகராட்சி. இங்குள்ள 10வது வார்டு வடக்கு தலைநகர் பகுதியில் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கின்றன. அப்பகுதியில் குடிநீர் கட்டணம் செலுத்தாமல் உள்ளவர்களிடம் வரி வசூல் செய்ய நகராட்சி பொறியாளர் ஜெயமாலினி மற்றும் பொதுப்பணி மேற்பார்வையாளர் சுரேஷ் சென்றனர். அப்போது வரி செலுத்தவில்லை என்றால் இணைப்பு துண்டிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கள் பகுதிக்கு 18 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் வருகிறது, அதுவும் முறையாக வழங்குவதில்லை. வரி மட்டும் வேண்டுமா என கேட்டு அப்பகுதியினர் கேட்டனர். வீடியோ பதிவும் செய்ததால் இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு உருவாகியது. அதிகாரி சுரேஷ் வீடியோ எடுத்த ஒருவரின் போனை பிடுங்க முயன்றதால் கைகலப்பு உருவாகும் சூழல் ஏற்பட்டது. நான் மரியாதை பேசுறேன். போனை நீங்க எதுக்கு புடுங்குறீங்க? நீ என்ன வீடியோ எடுக்கற? ஆமா. என்ன நீங்க மாட்டறீங்க? நீங்க என்ன மாட்டறீங்க? நீங்க தான் மாட்டறீங்க. நீங்க தான் மாட்டறீங்க. நீங்க தான் சார் மாட்டறீங்க. நீங்க தான் சார் மாட்டறீங்க. நீங்க தான் மாட்ட சொல்றீங்க. நீங்க தான் மாட்டறீங்க. ஆமா. பில் கட்ட சொன்னா வந்து மாட்டறீங்க. ஆமா சார். வரி கட்ட முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. ஏன் மோட்டர் யூஸ் பண்றாங்க? மோட்டர் எங்களுக்கு ஏன் சார் பில் வாங்குறது வரீங்களா? இன்ஃபெக்ஷன் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்ஃபெக்ஷன் வர மாட்டேங்கிறீங்க? ஆத்திரமடைந்த மக்கள் அதிகாரிகளை சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சு நடத்தி சமாதானப்படுத்தினர். நகராட்சி அதிகாரிகளை அங்கிருந்து அழைத்து சென்றனர். தண்ணி கூட வரல சொல்றீங்க. சண்டை போட்டுக்கிறோம். ஏன் அது மாதிரி சொல்றீங்க? தொகுதி மறுவரையறை விவகாரம். ஸ்டாலினுக்கு ஹேமந்த் சோரன் ஆதரவு. லோக்சபா தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டுக்குழு கூட்டம் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் என 7 மாநிலங்களைச் சேர்ந்த 24 பேர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அடுத்த கூட்டம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இக்கூட்டம் தொடர்பாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது: தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்த கூட்டத்தை நான் வரவேற்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தொகுதி மறுவரையறை செய்வது நியாயமாகவும் சமமாகவும் இருக்காது என ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார்.
நாக்பூர் கலவர வழக்கில் 104 பேர் கைது, வதந்தி பரப்பியோர் மீதும் நடவடிக்கை. மகாராஷ்டிரா சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு ஆஸ்மி முகலாய மன்னர் அவுரங்கசீபை புகழ்ந்து பேசியதால் சர்ச்சை வெடித்தது. இந்துக்களுக்கு எதிராக கொடுங்கோல் ஆட்சி செய்த முகலாய மன்னர் அவுரங்கசீபின் கல்லறை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடாது என இந்துத்துவ அமைப்புகள் குரல் எழுப்பின. மகாராஷ்டிராவின் குல்தாபாத்தில் அமைந்துள்ள அவுரங்கசீப் நினைவிடத்தை அரசு உடனே அகற்ற வேண்டும் என 17ஆம் தேதி பஜ்ரங் தள் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் நாக்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது அவுரங்கசீப் மற்றும் அவரது நினைவிடத்தின் மாதிரி உருவ பொம்மைகள் கொளுத்தப்பட்டன. குரான் வாசகங்கள் எழுதிய துணி எரிக்கப்பட்டதாக வதந்தி கிளம்பியதால் இரு தரப்பினர் இடையே கலவரம் வெடித்தது. கடைகள் உடைக்கப்பட்டன, பொது சொத்துகள் நாசப்படுத்தப்பட்டன, 2 வீலர்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. கலவரத்தை ஒடுக்க வந்த போலீசார் கல்வீச்சு தாக்குதலுக்கு ஆளாகினர். போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் தடியடி நடத்தியும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது குறித்து விசாரித்த போலீசார் கலவரத்துக்கு மூல காரணமாக இருந்ததாக சிறுபான்மையினர் ஜனநாயக கட்சியை சேர்ந்த பாஹிம்கான் என்பவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தாமாக முன்வந்து சரணடைந்தோர், போலீசாரால் அடையாளம் காணப்பட்டோர் என கலவரத்தில் தொடர்புடைய 104 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுபான்மையினர் ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ஹாமித் இன்ஜினியர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நாக்பூர் கலவர விசாரணை நிலவரம் குறித்து முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் விளக்கம் அளித்துள்ளார். நாக்பூர் கலவரம் குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்தப்பட்டது. சம்பவ நாளில் அவுரங்கசீபின் கல்லறை மாதிரி எரிக்கப்பட்டது. ஆனால் குரான் வாசகங்கள் அடங்கிய துணி எரிக்கப்பட்டதாக வதந்தி பரவியது. கலவரம் வெடித்த 5 மணி நேரத்துக்குள் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் டிசிபி அளவிலான அதிகாரிகள் உட்பட 33 போலீசார் காயமடைந்தனர். சிசிடிவி காட்சிகள், பத்திரிகையாளர்கள் கொடுத்த வீடியோ அடிப்படையில் 104 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் விசாரணை தொடர்கிறது. கடைசி குற்றவாளி பிடிபடும் வரை நடவடிக்கை ஓயாது. சேதமடைந்த பொது சொத்துக்களை ஈடுகட்ட கலவரத்துக்கு காரணமானவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படும். எரிக்கப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அரசு உதவி செய்யும். சமூக வலைதளங்கள் மூலம் வதந்தி பரப்பி கலவரத்தை பெரிதுபடுத்த முயன்றவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். வதந்திகளை பரப்பியோரும் இணை குற்றவாளிகளாகவே கருதப்படுவர். அவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை பாயும். நாக்பூருக்கென தனி கலாச்சாரம் உள்ளது. நாக்பூரில் இத்தனை பெரிய கலவரம் வெடித்ததில்லை. போலீசார் பொதுமக்கள் மீது கல்வீச்சு, வாகனங்களை உடைத்தல் போன்றவற்றை பொறுத்து கொள்ள முடியாது. போலீசார் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் வெளிநாட்டு சக்திகளுக்கு தொடர்பு உள்ளதா என்பதை இப்போது சொல்ல முடியாது. இன்னும் விசாரணை பல கட்டங்களுக்கு நகர வேண்டி உள்ளது. மகாராஷ்டிரா அரசு அதன் பாணியில் செயல்படும். தேவைப்பட்டால் புல்டோசர் பயன்படுத்தவும் தயங்காது என ஃபட்னவிஸ் கூறினார். என் பாக்கெட்டில் இருந்து சுனிதாவுக்கு ஊதியம் தருகிறேன். அதிபர் ட்ரம்ப் தாராளம். சர்வதேச விண்வெளிக்கு சென்ற நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் 9 மாதங்களுக்கு பின்பு பூமிக்கு திரும்பியுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூனில் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி 8 நாளில் திரும்பி வர முடியவில்லை. கூடுதலாக 278 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாசா விஞ்ஞானிகள் கூடுதலாக விண்வெளியில் தங்கியிருந்த நாட்களுக்கு கூடுதலாக ஊதியம் வழங்கப்படுமா என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இது பற்றி யாரும் என்னிடம் இதுவரை சொல்லவில்லை. தேவைப்பட்டால் அந்த கூடுதல் தொகையை நானே எனது பாக்கெட்டில் இருந்து கொடுத்துவிட்டு போகிறேன் என ட்ரம்ப் கூறினார். நாசா கொள்கைப்படி விண்வெளியில் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்த சுனிதா வில்மோருக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஊதியமும் கிடையாது. அவர்களின் உணவு, போக்குவரத்து, தங்குவதற்கான செலவை நாசா பார்த்து கொள்ளும். இது தவிர தினப்படி நாளொன்றுக்கு $5 வழங்கப்படும். விண்வெளியில் அவர்கள் மொத்தம் தங்கியிருந்த 286 நாட்களுக்கு $1430, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1.23 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது பற்றி அதிபர் ட்ரம்பின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு கேட்டபோது அவ்வளவுதானா என ஆச்சரியமாக கேட்டார். விஞ்ஞானிகள் கடந்து வந்ததற்கு இது ஒன்றும் பெரிதல்ல என கூறினார். விஞ்ஞானிகளை பத்திரமாக அழைத்து வந்ததற்காக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்கை ட்ரம்ப் பாராட்டினார். சுனிதா வில்மோர் போன்ற நாசா விஞ்ஞானிகளுக்கு வாரத்தில் 40 மணி நேரம் வேலை இருக்கும். அவர்களுக்கு ஓவர் டைம், வார இறுதி ஊதியம், விடுமுறை ஊதியம் போன்ற எதுவும் கிடையாது. நாசாவில் அனுபவம் வாய்ந்த சுனிதா வில்லியம்ஸ்
GS15 கேட்டகரி பட்டியலில் வருகிறார். இவருக்கான ஆண்டு சம்பளம் இந்திய மதிப்பில் சுமார் 1.31 கோடி ரூபாய். இது தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ், வீட்டு அலவன்ஸ் உண்டு.